ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட ஏபி. இன்றைக்கி நம்ம நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு நாட்டிலையுமே ஒவ்வொரு இயற்கை சீற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு அமெரிக்காவில் வந்துட்டு நெருப்புல கண்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய வைல்டு ஃபயர் அப்படின்றது ஒன்று ஆச்சு. ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தெரிஞ்சுதான். அதுக்கப்புறம் பர்மா, அவங்களுக்கு வந்து நிலத்தில் கண்டம், மிகப்பெரிய ஒரு மியான்மரில் ஒரு எர்த்குவேக், அதை பற்றியும் நம்ம பேசியிருக்கோம். ஸோ இன்றைக்கி ரீசண்டாக வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக சைனாவில் காற்றுல கண்டமாக இருக்குங்க. ஸோ சைனாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காற்றுல கண்டமாக ஒரு வாரமாக வந்துட்டு இந்த ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. மிக பெருசாக ஒரு சம்பவம் சைனாவில், அதுவும் முக்கியமாக வந்துட்டு அந்த சைனாவோட பீஜிங் அப்படின்னு சொல்ல போகிற முக்கியமான சிட்டியில் இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் ஒன்று ஒரு வாரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ரீசெண்டாக வந்துட்டு சைனா கவர்மெண்ட் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. யாராச்சும் ரொம்ப ஒல்லியாக இருந்தீங்க அப்படின்னாக்கா சைனாவில் அவங்களாம் வந்து வீட்டை விட்டே வெளியில் வராதிங்க, அதே போல் குழந்தைகளை நீங்கள் வெளியில் அனுப்பாதீங்க, காற்றோட காற்றை அடிச்சுட்டு போயிடும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு புயல் காற்று அப்படின்றது, ஒரு சூறாவளி கூட சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு விஷயம் கடந்த ஒரு வாரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஒரு வாரம் நடந்த இதுவில் எத்தனை டேமேஜஸ் அந்த ஒரு நாட்டுக்கு இருந்திருக்கும் இந்த ஒரு வாரத்தில் அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான ஒரு பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிச்சது, இப்போது சைனாவோட நிலைமை என்னவா இருக்குது அப்படின்றது தான் டீட்டெயிலாக வழக்கம் போல் ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் தெரியாத பல விஷயங்கள், நம்ம ஊரில் பேசாத பல விஷயங்களை நீங்கள் வெறும் 10 நிமிஷத்தில் இந்த சேனல் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப்ன்ற ஒரு விஷயத்தில் காமிச்சுக்குங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றது பார்க்கும்போது, சைனாவில் இப்போ இருக்கிற நிலைமை என்ன அப்படின்றது பார்க்கும்போது, போன வாரத்தில் இருந்து சைனா, முக்கியமாக சொல்லப்படுற பீஜிங் அப்படின்னு சொல்லப்படுற முக்கியமான சைனாவோட ஒரு தலைநகரம் அப்படின்றது சொல்லலாம். ஸோ அந்த ஒரு இடமும் அதே போல் நார்த்தன் சைடில் இருக்கிற சைனாவும் சில பகுதிகள் வந்துட்டு பயங்கரமாக டேமேஜ் ஆகிருக்குங்க இந்த ஒரு புயல் காற்றுனால. புயல் காற்று அப்படின்ற பட்சத்தில் எந்த அளவுக்கு ஸ்பீடு அடிக்குது அப்படின்றது பார்க்கும்போது 183 km/h. ஸோ எந்த அளவுக்கு ஒரு வேகமாக வந்துட்டு அந்த ஒரு புயல் காற்று அப்படின்றது அடிக்குதுன்னு பாருங்கள். பட் இது எப்படி உங்களுக்கு அது சொல்லணும் அப்படின்னாக்கா, நம்ம மம்மி படம் பார்த்துருப்போம்ல, அந்த மம்மி படத்தில் ஒரு பாலைவனத்தில் வந்துட்டு திடீர்னு ஒரு புயல் காற்று வரும்போது அப்படியே ஒரு சுனாமி மாதிரி வரும் பார்த்தீங்களா, மணல். ஸோ லிட்ரலி அந்த பீஜிங் நகரத்தில் அப்படி தான் ஒரு சிச்சுவேஷனுன்றதாச்சு. ஸோ மிகப்பெரிய ஏதோ சுனாமியே வந்துட்டு வர மாதிரி வந்துட்டு மணல் காற்று அப்படியே அந்த சிட்டியை மூடுற அளவுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் வீடியோஸும் ஃபோட்டோஸும் சோஷியல் மீடியாவில் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் கடந்த ஒரு வாரமாக நடந்துகிட்ருக்கு. இப்போது அந்த ஒரு நாட்டில் வந்துட்டு கிட்டத்தட்ட 12 டிகிரி செல்சியஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் அங்கே மக்கள் வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. இதனால் ஏகப்பட்ட ஃப்ளைட்ஸ் கேன்சல் செய்யப்பட்டிருக்கு கடந்த ஒரு வாரமாக ஒரு நாட்டில் ஃப்ளைட், எந்த ஃப்ளைட்ஸுமே வந்துட்டு இயங்கலை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது அது எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த ஒரு பொருளாதாரம் அப்படின்ற ஒரு விஷயம் பாதிக்கப்படும், அங்கே மனுஷங்களோட வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் அப்படின்றத நினச்சி பாருங்க. ஸோ கிட்டத்தட்ட 1000 கணக்கான மரங்கள் வேரோட புடுங்கி எரிய வீசப்பட்டிருக்கு. முதல்ல கிளைகள் தான் உடைய ஆரம்பிச்சுன்றது போன வாரம் வரைக்கும். பட் இப்போது வேரோடவே வந்துட்டு மரங்கள் விழுந்து அது பாட்டுட்டு உருண்டுக்கிட்டு போகுது மெயின் ரோட்டில். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறமா நிறைய வண்டி வந்துட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று, அப்படியே இந்த டிரான்ஸ்ஃபார்மர் படத்தில் வந்துட்டு ஒரு காருக்கு மேலே இன்னொன்று ஒரு காரு பிறண்டு போகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எல்லாமே நடந்திருக்கு. பைக்கு, கார் அப்படின்னு சொல்லி ஒன்றுக்கு ஒன்று பிறண்டு அந்த ரோட்டில் அப்படியே ஓடுறத ஒரு விஷயம். அந்த அளவுக்கு ஃபோர்ஸாக காற்று அடிக்குது. ஒரு சைடு ஃபோர்ஸாக காற்று அடிக்கும்போது அடுத்த ஒரு 2 நாளில் அங்கே பயங்கரமாக மழை பெய்யவுமே ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதுவும் ஒரு சைடு வந்துட்டு வெள்ளம் அப்படின்றது ஒரு சைடு அந்த சைனா வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்க அந்த பிரச்சனையுமே சேர்த்து. ஸோ அதை தாண்டி ஏகப்பட்ட ரோடு கடைகள், சைனா பேசிக்காக வந்துட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் அப்படின்றது ஒரு சில பகுதிகளில் இருக்கும். ஸோ அந்த கடைகள் கிட்டத்தட்ட 100க்கும் மேலான கடைகள் டோட்டலாக வந்துட்டு காற்றோட காற்றை அடிச்சுட்டு போயிடுச்சு. அதே போல் 100க்கும் மேலான வீடுகள் அந்த காற்றோட காற்றை அப்படியே கூரையெல்லாம் பிச்சுக்கிட்டு போன மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு. அது கூட வந்துட்டு வீட்டில் இருக்கிற ஜன்னல்கள் இருக்கும்ல, வீட்டில் ஜன்னல் கிளாஸ் டோர் தானே போட்டு வச்சுருப்போம். ஸோ அது எல்லாமே அடிக்கிற காற்றுல சுக்கு நூறாக உறைஞ்சி நிறைய வீடுகளில் வந்துட்டு அந்த ஜன்னலில் இருக்கிற கண்ணாடிகளே இல்லை 100க்கும் மேலான இதுவில். ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு விஷயங்கள் இந்த ஒரு சைனாவில் போன வாரம் நடந்திருக்கு. பட் இதே சைனா தான்
ட்ரம்ப் கிட்ட வந்துட்டு 89% ஆஃப் டேக்ஸுக்கு வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிற நேரம் தான் இந்த மாதிரி ஒரு சம்பவமும் சைனாவில் வந்துட்டு ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. இதோட தொடர்ச்சியாக ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான விண்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த டாப் ஹைட்டில் இருக்கிற எல்லா பில்டிங்கில் இருக்கிற பில் போர்ட்ஸு, அதுக்கப்புறமா கடைகளில் இருக்கிற மற்ற போர்ட்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அப்படியே பிச்சுக்கிட்டு வந்துட்டு வேற ஒரு இடத்துல போய் விழுறதும், அதே போல் அங்கே இருக்கிற கேபிள் ஒயர்ஸ், அதுக்கப்புறமா அந்த ஸ்ட்ரீட் லேம்ப் சொல்லப்படுற அந்த கம்பம் இருக்கிற லைட்டு கம்பம், அது எல்லாமே வந்துட்டு அப்படியே வேரோட அந்த தரையோடு பிடிங்கிட்டு அப்படியே உடச்சிக்கிட்டு வெளியில் போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் பயங்கரமாக நடந்துட்டு இருந்தது. இதனால கிட்டத்தட்ட ஒரு 200 பேருக்கும் மேலே வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு அடிபட்டிருக்கு, இன்ஜூர்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டிருக்கு. ஸோ அங்கே கரண்ட் வசதியுமே இல்லை. ஏன்னா இருக்கிற எல்லா ஸ்ட்ரீட்லேயுமே வந்துட்டு இந்த ஒயர் எல்லாமே பிஞ்சு போனதுனால, மரங்கள் எல்லாம் சாஞ்சு எல்லா ஒயரும் கட் ஆனதுனால அதிகபட்சமாக அங்கே எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய இடங்கள்ல இல்லை அப்படின்ற ஒரு விஷயமும் பார்க்க முடிஞ்சுது. ஸோ கிட்டத்தட்ட அங்கே ப்ராப்பராக கரண்ட்டுன்றது இல்லை, ப்ராப்பராக இன்டர்நெட் அப்படின்றது இல்லை, கண்டினியூஸாக ரெயின் பெஞ்சிக்கிட்டே இருக்குது. அதே போல் ஒரு வாரமாக ஸ்ட்ராங்கஸ்ட் விண்ட் அப்படின்ற ஒரு விஷயம், பயங்கரமான ஒரு புயல் அப்படின்றது அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ சூறாவளி அப்படின்றது சொல்லலாம். ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி அங்கே ப்ராப்பராக வந்துட்டு நிறைய மக்களுக்கு சாப்பாடு அப்படின்ற ஒரு விஷயமும் கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா எல்லா இடங்கள்லையுமே கடைகள் க்ளோஸ், யாருமே வெளியில் வராதிங்க. கவர்மெண்ட்லாம் கிட்டத்தட்ட ஒரு ரூல்ஸே போட்டுட்டாங்க. என்ன அப்படின்னாக்கா, ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க, அதே போல் சில்ட்ரன்ஸ், யாராச்சும் குழந்தைங்கள் இருக்காங்கன்னா தயவு செஞ்சு வெளியிலே வராதிங்க. முடிஞ்ச வரைக்கும் யாருமே வெளியில் வராதிங்க. ஏன்னா பில் போர்ட்ஸில் இருந்து ஒயர்லேருந்து எல்லாமே அறுந்து தொங்குது. ஸோ இதனால் யாருக்காவது வந்துட்டு உயிராபத்து கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால் யாருமே வெளியில் வராதிங்க அப்படின்னு சொல்லி நிறைய போலீஸு அட் த சேம் டைம் மிலிட்ரிஸுமே வந்துட்டு சிட்டிக்குள்ளே நின்றுக்கிட்டு இருக்காங்க, பொதுமக்களை வெளியில் வர விடாமல். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஸோ இதனால் வந்துட்டு எந்த கடைகளும் சரி, எந்த ஆஃபீஸ், எந்த பேங்க்கு, கரண்ட்டு எதுவுமே இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக சைனா வந்துட்டு நிறைய இடங்களில் இருக்கிற மக்கள் இருட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க. இது பெருசாக எந்த ஒரு நாடுமே வெளியில் பேசலை, பட் நம்ம பேசுவோம். ஸோ சைனாவில் இந்த ஒரு சிச்சுவேஷன் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றது சொல்லி, சரி எதுக்காக இந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு புயல் அப்படின்ற ஒரு விஷயம், இந்த சூறாவளி அப்படி வந்தது அப்படின்றது காரணம் என்னென்னா, மங்கோலியா சைடில் இருந்து இந்த ஒரு விண்ட் வொர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயங்கள் வந்துட்டு உருவாகி அது அப்படியே சைனா சைடு வந்து திரும்பி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ இதனால ஒரு வாரமாக இந்த சைனா இந்த ஒரு புயல்னால பாதிக்கப்பட்டதுனால அங்கே இருக்கிற எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ், அந்த போர்ட்டு, இந்த ஏர்போர்ட், இந்த ஹார்பர் அப்படின்றதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அங்கெல்லாம் வந்துட்டு வர்த்தகம் அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய இடங்களில் வந்துட்டு நடக்கல. முக்கியமாக இந்த பீஜிங் சொல்லப்படுற இந்த ஒரு வர்த்தகம் பண்ணுற அங்கே இருக்கிற ஹார்பரோ ஏர்போர்ட்லேயும் வந்துட்டு எந்த ஒரு வர்த்தகமும் நடக்கலை, எந்த ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டும் அங்கே வந்துட்டு பெருசாக நடக்கலை அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவோம். ஸோ இதனால் அங்கே வர்த்தகமும் வந்துட்டு அதோட வேல்யூமே குறைய ஆரம்பிச்சிருக்கு இந்த ஒரு வாரத்தில். இதனால அங்கே இருக்கிற சைனா நாட்டுக்குமே பயங்கர ஒரு லாஸ் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஒரு பார்ட் ஆஃப் ட்ரைலர் ஃபோட்டோஸ் அப்படின்றது சொல்லலாம். ஏன் அப்படின்னாக்கா, அடுத்த 2 நாளைக்கு அப்புறமா இந்த சைனா வெதரில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த 2 நாளைக்கு அப்புறம் திரும்பியும் இதை விட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புயல் அப்படின்றது, இந்த சூறாவளி அப்படின்றது வரப்போகுது. ஸோ அது இதை விட இன்னும் பயங்கரமான டேமேஜஸ் எல்லாம் ஏற்படுத்தும். ஸோ இதனால் வந்துட்டு சைனா வந்துட்டு ரெடியாக இருக்கணும் இதுக்காக. அதே போல் சைனா மக்களையுமே வந்துட்டு அலர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட இப்போதைக்கு அங்கே ரெட் அலர்ட் இருந்தது, இப்போது ஆரஞ்சு அலர்ட்டாக மாறி இருக்குது. அடுத்த 2 நாளில் திரும்பியும் ரெட் அலர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு அங்கே இதுவாகப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. ஸோ அடுத்த ஒரு 2 நாளைக்கு அப்புறமா ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம் சைனா ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்றதுமே சொல்கிறாங்க. ஸோ எனக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த 2025 நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம ஒரு பாதி வருஷத்தை கடக்க போகிறோம். இன்னும் ஒரு 2 மாதம் போயிடுச்சுன்னா இந்த 2025 பாதி வருஷம் நம்ம கடந்து போயிடும். பட் இந்த பாதி வருஷத்தில் எத்தனையோ பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம், நிறைய விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இயற்கை சீற்றங்கள்னால. உதாரணத்துக்கு யூஎஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு காட்டு தீ எத்தனையோ வீடுகளை அழிச்சிட்டு போயிடுச்சு, அது ஒரு பக்கம். 2வது விஷயம் வந்துட்டு இந்த மியான்மர் பர்மாவில் மிகப்பெரிய 5வது நிலநடுக்கமாக, இந்த வரலாற்றிலேயே 5வது மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம் அப்படின்ற ஒரு விஷயமா வந்துட்டு ஏற்படுத்திட்டு போயிடுச்சு. ஸோ எத்தனையோ ரோடு வந்து புலந்திருந்தது, எவ்வளோ வீடுகள் சீட்டு கட்டு மாதிரி செறிஞ்சு விழுந்தது மியான்மர் பர்மாவில் ஒரு போன மாதம் அளவில். ஸோ இதே போல் வந்துட்டு
இந்த அரிய வகை மீன்கள் எல்லாம் கடலுக்கு வெளியில் வர்றது எல்லாத்தையுமே நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். நிறைய இடங்களை இந்த மக்கா மதீனான்னு சொல்லப்படுற இந்த மிடில் ஈஸ்ட்லலாம் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் வந்துட்டு வெள்ளமே வந்திருக்கு. ஸோ இந்த 2025 நிறைய விஷயங்கள், ஒரு சைடு தீயை பார்த்தாச்சு, காட்டு தீயை பார்த்தாச்சு, ஒரு சைடு பூகம்பத்தை பார்த்தாச்சு, இன்னொன்று ஒரு சைடு வெள்ளத்தை வேற பார்த்தாச்சு, மழைநீர் அப்படின்ற ஒரு விஷயம். இன்னைக்கு சைனாவில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு சூறாவளி காற்று அப்படின்ற ஒரு விஷயமே நம்ம பார்த்தாச்சு. 2025 ஆஃப் ஆஃப் த இயருக்குள்ளேயே நம்ம பார்த்துட்டோம் பல இடங்களில். ஸோ இது வந்துட்டு 2025 அடுத்த ஒரு விஷயங்கள் எங்கெங்கே என்னென்ன நடக்கும் அப்படின்றது நீங்கள் நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுவாங்க. முக்கியமாக இந்தியாவில் 2025 என்ன மிகப்பெரிய ஒரு சம்பவம், இயற்கை சீற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா 2025 அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாமே வந்துட்டு எல்லா நாடுகளுக்கும் ஏதாச்சும் ஒரு இயற்கை சீற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் கண்டினியூஸாக வந்துக்கிட்டு இருக்குது. எவ்ரி 1 மந்தில் நம்ம ஏதாச்சும் ஒரு நாட்டை பற்றி பேசிக்கிட்டு தான் இருக்கும். இந்த இடத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஒரு ஆயிடுச்சுன்னு. ஸோ இந்தியாவில் இது வரைக்கும் இப்போதைக்கு எதுவும் இல்லை. மேபி அப்படி ஏதாச்சும் வரணும் அப்படின்னு இருந்ததுன்னா என்னவா வரும் அப்படின்றது 2025 நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதுதான் சைனாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவமாக போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்கிறேன். யாராவது சைனாவில் மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது இருக்காங்கன்னா முதல்ல அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு சிச்சுவேஷன் என்ன அப்படின்றது தெரியணும். அப்போ தான் அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் வந்துட்டு வர்த்தகம் அப்படின்ற ஒரு விஷயமோ இல்லைனா மற்ற ஏதாச்சும் ஒரு விஷயங்களை பண்ணுறதுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இந்த வீடியோ இருக்கும். ஸோ இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். Until then, bye bye, AB.